ஓகே இல்லைன்னா வீடு காட்டுங்க, இந்த பக்கத்தில் சின்ன சின்ன பிளாட்டு காட்டுங்க, 1200 சதுரடியும் காட்டுங்க. யார் என்ன ஃபேமிலி, இப்போ முஸ்லீம் சில பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த டைரக்ஷனாலும் பிரச்சனை இல்லை. பட் ஹிந்து ஃபேமிலியாக இருந்தால் சில பேர் இதுதான் வேணும்பாங்க, வடக்குன்னா வடக்கு தெற்குனா தெற்கு அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. சில இது மஞ்சள் கலரில் கொடுத்துருக்குறோம், அது எல்லாமே ஆல்ரெடி புக்கிங் பண்ணிட்டாங்க. அந்த பிளாட்டிங் காட்டி சொதப்பிக்கிற வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய வெள்ளை கலர் பிளாட்டில் எது எதை காட்ட முடியுமோ காட்டி பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி 2.5 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா பெரிய பிளாட்ஸை நீங்கள் புக்கிங் பண்ணுங்கள், ப்ரீமியம் பிளாட்ஸ்ன்னு சொல்லலாம். இது போக 2400லேருந்து 3500 பார்த்தீங்கன்னா 3, 4, 8, 9, 211, 224 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3500 சதுரடி. இதில் மினிமம் பண்ணிங்கன்னா 1.5 லட்ச ரூபா கமிஷன். நான் சொல்கிற ரேட்டில் 1.5 லட்ச ரூபா கமிஷன். அடுத்தது பிளாட் நம்பர் 4 5150 சதுரடி, 255, 4225 சதுரடி, 257 வந்து 4425. இந்த மாதிரி ஒரு நம்மள்ட்ட ஒரு 7-8 பிளாட் இருக்கு. ஒரே ஒரு பிளாட் விற்றா எவ்வளோங்க வரும் கமிஷன்? 2.5 லட்சங்க. நீங்கள் உண்மையிலேயே ஒரு தொழில் போட்டு 2 கோடி 3 கோடி போட்டால் கூட மாதம் 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னு யாராவது சொல்லுங்கள். நான் இப்போ இந்த இடத்துல எழுதி தரேன், அது சாத்தியமே இல்லை. ஏன்னா அந்த தொழில்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஒரு ஸ்கூல் கட்டி 30 கோடி 40 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் 2.5 லட்சம் வருமானம் வரணும்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும். எடுக்கிற வெஹிக்கிள், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்துலேயும் பணம். ஒரு இபி கனெக்ஷன் ஆனால் 1 லட்ச ரூபா நீங்கள் லஞ்சம் வருதுங்க. நினச்சி பாருங்க. நாம் கொடுக்கக்கூடிய ரேட்டும் கம்மி, குவாலிட்டிலையும் பெஸ்ட்டு. இது பூங்கா நகர். பூங்கா நகருங்கிறத மறக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 3 நாட்கள் தீயா வேலை செய்யுங்க. உங்கள் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, தயவுசெய்து யாரும் நெகட்டிவாக பேசினா நெகட்டிவ் பர்சனை கூட வச்சுக்காதீங்க. யார்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா ஆகாதம் போகாதவன்ட்ட பேசி நீங்களும் ஆகாதம் போகாதவனா போயிடாதீங்க. யாருக்கிட்ட பணம் இருக்குதோ அவங்கள்ட்ட பேசுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒருத்தர் ஜெய் ஜெய் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுருந்து சந்தோஷமாக இருந்தாலே பணம் உள்ள பார்ட்டியை பார்த்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். டெய்லியும் குறைஞ்சது 2 பேர்த்த பாருங்க. ஆஃபீஸ் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் கம்பெனியில் தொடர்ந்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா நாங்கள் ஃபாரம் வச்சுருக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டை போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு கீழே ஒரு டீம் செட் பண்ணுங்க. இப்போ இன்றைக்கி எப்படி 10 பேர் 20 பேர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களோ உங்களுக்கு கீழே குறைஞ்சது ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இல்லாமல் இருக்கும், அவருக்கு நல்ல நேரம் இருக்கும். சில பொண்ணுங்கள்லாம் போட்டிங்கன்னா அவங்க பேசுகிற விதத்துக்காகவே சில பேர் வருவாங்க. அந்த ஒரு நேரங்க தான், அந்த முகத்துக்காக, அந்த வார்த்தைக்காக சில பேர் பயங்கர டென்ஷனாக இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காக ஒரு வீடு வாங்குவார், நீங்கள் சொன்னதுக்காக வந்து வீடு வாங்குவார். தெரிஞ்சவராக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி மக்களை எய்ம் பண்ணுங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை எய்ம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லோன் ரொம்ப ரொம்ப ஈஸி. மற்றவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம், அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸி. எதுவுமே தேவையில்லை. சேலரி சர்டிஃபிகேட் கொடுத்தா உடனே நாளைக்கால ஃபுல் பேமெண்ட் வந்துடும். உங்களுக்கும் பெஸ்ட்டு. லோன் போட்டு அது கன்ஃபார்ம் ஆகி அது பண்ணுறதை விட ஃபுல் கேஷ் எய்ம் பண்ணுங்க. சார் 18 லட்சம் தான், பெரிய மேட்டர் இல்லை, உடனே நீங்கள் கொடுத்தீங்கன்னா 30 நாளில் கரையும் அப்படிங்கிறத பேசிடுங்க. கஸ்டமருக்கு என்ன சார் ஆஃபர் அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து புக் பண்ணாலோ இங்கே அந்த 7ஆம் தேதி அன்னைக்கு புக்கிங் பண்ணுற அனைவருக்கும் ஒன்று ஆண்ட்ராய்டு ஃபோனு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, செல்ஃபோனு, புடவை, ஒரு 6 ஐட்டத்தில் அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு நடிகை வருவாங்க. அவங்க முன்னாடியே குலுக்கல் போடுவோம். அதில் எது எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆஃபர். எனக்கு குலுக்கல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துச்சுன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் கன்ஃபார்ம். ஒருத்தருக்கு மட்டும் 2 பேர்த்துக்கு கிடையாது. நிலம் புக் பண்ணுற அனைத்து கஸ்டமருக்கும் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினில் அது மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்துட்றோம். ஒன்றாச்சு. அடுத்தது ஓகே, இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து நமக்கு மார்னிங் லஞ்ச், இது வந்து கஸ்டமர் ஆஃபர். கஸ்டமருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அன்றைக்கி லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துற கூட்டிகிட்டு வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது ரேட்டில் தயவு செய்து கராராக இருங்க. ஏன்னா அவங்க வந்து உட்காந்துட்டு சார் எனக்கு 10 ரூபா குறைங்க, 2 ரூபா குறைங்கன்னு அந்த வேலைக்கே வேண்டாம். எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான், எல்லா பிளாட்டும் ஒரே ரேட்டு தான். அதுக்கு இதுக்கு இதெல்லாம் கிடையாது. அடுத்தது வந்து நம்ம மீடியேட்டருக்கு என்ன ஆஃபர் அப்படின்னா, 2 பிளாட் மினிமம் பண்ணீங்க, அதாவது 2000 சதுரடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோன். 2000 சதுரடி பண்ணவங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்.
4000 சதுரடி பண்ணவங்களுக்கு அது போக 5000 சதுரடிக்கு மேலே பண்ணீங்கன்னா ஒரு ஃபாரின் ட்ரிப்புங்க, தாய்லாந்து இல்லைன்னா மலேசியா, ஃபுல்லி பெய்டு உங்களுக்கு ஆன ஒரு ட்ரிப்பு. 10 பிளாட் பண்ணுறவங்களுக்கு ஃபாரின் ட்ரிப்பு. இதே 5 பிளாட் முடிப்பவர்களுக்கு ஒரு ஃபோன் சொல்லியிருந்தேன். அது போக 2 பிளாட் பண்ணீங்கன்னா உடனடியாக அது ஊக்கத்தொகை கொடுத்துட்றோம். சரிங்களா? ரெண்டாவது, ஒரு புக்கிங் பண்ணதுக்கப்புறம் அந்த குரூப்பில் போடுவோம். அது எது புக்கிங் ஆயிடுச்சுன்னு அப்டேட் ஆயிரும். டெய்லியும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லோரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? வாட்ஸ்அப்பில் இந்த பிளாட் புக்கிங் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்துடும், வேகன்சி லிஸ்ட்டு வந்துடும். அதனால் எந்த பிளாட்டை நீங்கள் காட்ட போகிறீங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சு சைட்டெல்லாம் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி இல்லை சில ஆஃபரும் கொடுக்கலாம். அது என்னென்னா போக போக நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த கொடுக்கக்கூடிய இந்த 3 நாள் ஆஃபரை உண்மையிலேயே மிகப்பெரிய ஆஃபருங்க. ஏதோ தயவுசெய்து வந்து தீய வேலை செஞ்சிங்கன்னா அழகாக சம்பாரிச்சிடலாம். நினச்சி பாருங்க, 1 லட்ச ரூபா ஜஸ்ட் அவர் கொடுக்க போகிறார். அவர் யாரோ ஒருத்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் 10 பைசா செலவு பண்ண போகிறதில்ல. கூட்டிகிட்டு வந்து டெய்லி இங்கே இருப்போம். நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவோம். வந்து சைட் விசிட் காட்டினா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். சைட் விசிட் காட்டிட்டு வந்துட்டு 1 தடவை 2 தடவை வந்து பார்த்துட்டாரு, அவருக்கு மேலே ஆசை வந்துடும் அந்த இடத்து மேலே. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புக்கிங் பண்ணாலும் அந்த ஒரு ஆஃபர் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வர செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நல்ல நாள் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்காகவே சில பேர் சகுனம் பார்க்குறவங்க இருக்காங்க. அந்த சகுனம் பார்த்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடம் அமைஞ்சிருச்சுன்னா செவ்வாய்க்கிழமை இடம் அமைகிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதனால் அந்த புக்கிங் பண்ணிவிட்டு அந்த நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய நபர்களில் இன்றைக்கி ஒரு சிலரை மட்டும் நாங்கள் கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு உண்டான பரிசை அடுத்த வாரம் அந்த வந்த சிறப்பு விருந்தினர் மூலிமா கையால் பெற்றால் நல்லாயிருக்கும். முதலாவதாக முஜிபுர் ரகுமான் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். அவருக்கு நம்மளுடைய முன்னாடி ஜோரா கை தட்டலாம். கிட்டத்தட்ட 10 நபர்களுக்கு மேல அழைத்துட்டு வந்திருக்கிறாரு. அடுத்தது விக்னேஷ் ஆட்டையம்பட்டி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்று தன்னுடைய பங்காக 10 நபர்களுக்கு மேலே அழைத்து வந்து எங்களுடைய விழாவை சிறப்பித்தமைக்காக ஒரு சிறிய பாராட்டு. உங்களுக்கான பரிசு அடுத்த வாரம் வழங்கப்படும். லதா கொண்டலாம்பட்டி மேடம் இருக்கீங்களா? வாங்க மேடம். கொண்டலாம்பட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய லதா அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கையில் கொடுத்துருக்கோம். ஆனால் மேடம் அங்கே ஃபோட்டோ பாருங்க. அப்படி மிஸ்டர் கோபி சார். யாருமா சார்? வாங்க. கோபிநாத்தா? கோபி வேற யாருமா? கோபிநாத் சார் வாங்க சார். ரொம்ப நன்றி. எங்களுடைய நிறுவனத்தை எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து எங்களை சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் எல்லாருமே லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்துட்டு நம்ம கம்பெனியில் இணைய இருக்கிறவர்கள் அந்த ஃபாரம் இருக்குது, இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருவோம், ஐடி கார்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு கீழே ஒரு டீம் செட் பண்ணுங்கள். நீங்கள் சம்பாரிச்சா 1 லட்சம், உங்கள் கூட 10 பேர் சேர்ந்தாங்கன்னா 10 லட்சங்கிறத மறந்துடாதீங்க. பார்க்குற எல்லாத்தையும் என்னவா பார்க்கணும்? தயவுசெய்து என்னவா பார்ப்பீங்க? 990ங்கிறத மறந்துடாதீங்க. விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸி. 830 சின்னதுன்னு சொல்லி சின்னதை காட்டாதீங்க. பெரிய பிளாட்டை காட்டிட்டு மற்ற 1200 காட்டுங்க. 1200 நிறைய இருக்குது. சரிங்களா? குழப்பிக்க வேண்டாம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்ந்து கால் பண்ணுங்க. கம்பெனி நம்பர்ஸ் இருக்கு. அது போக உங்க நம்பரை அவர்கிட்ட கொடுங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு வாங்க. வேற யாரும் இதில் ஆசைப்பட்டாலும் கூட்டிட்டு வாங்க. நீங்கள் இன்னொருத்தனை கூட்டிட்டு வர மாட்டேன், நான் மட்டும் தான் இந்த ரகசியத்தை வச்சுக்குவேன் அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். நீங்கள் வந்தால் மட்டும் உங்கள் கூட டீம் இருந்தால் மட்டும்தான் இதில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். அந்த டீம் சக்ஸஸை கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகை எடுத்தோன்னே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பாருங்கள், நகைக்கடை துணிக்கடை வச்சுருக்கிற அதிபர்களை பாருங்கள். முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு முதல்ல ரியல் எஸ்டேட் பற்றி பேசுங்க.
அடுத்தது இந்த மாதிரி இடத்த பற்றி பேசிட்டு சைட் ஃபிக்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.